ஜிகேன்னு கூப்பிடுவாங்க. வந்துட்டாரு காமராசர். சாப்பிட்டு முடிச்சிட்டு வச்சுக்கோங்கடா. அம்மா, உனக்கு எத்தனை கண்ணுமா? ஆமா கல்யாணம் ஆன புதுசுல கதை வடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடப்பான். நீ என்னடானா வெளியவே கிடைக்கிற. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சிரிக்கிறான். தனியா போய் இருங்கடான்னா அதையும் கேட்க மாட்டேன்ற. ஆமா, நானா மாட்டேன்னு சொன்னேன். இதா வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. இந்தா என் மவளை பார்த்து அது இதுன்னு பிஞ்சிரும் சொல்லிவிட்டேன். கூட்டிட்டு போறவன் சிங்கப்பூர் அமெரிக்கான்னு கூட்டிட்டு போனோம். படிச்சது மட்டும் எம்டெக்கு பிச்சடி. ஒரு 2 வருஷம் ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சேன் என் மாவு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான்னு. அதுக்குள்ளே ஓடி வந்துட்டேன். அரக்க விவசாயம் பண்ண போகிறேன். அரக்க விவசாயம். 6வதுலேயே 4 வாட்டி ஃபெயில் ஆன என் தாயே, அதுக்கு பேர் அரக்கு விவசாயம் இல்லை, ஆர்கானிக் விவசாயம். கம்பெனியில் வேலை செய்கிறதெல்லாம் ஒரு வேலையா? காலங்காத்தால காடை தேய்ச்சிட்டு உள்ள அடிச்சு கதவை சாத்திடுறானுங்க. இத்தினுண்டு சேரில் நானெல்லாம் கம்ப்யூட்டர் பார்த்து அப்படியே முதுகெலும்பு தேயுது. மணி அடிச்சா சோறு, ராத்திரி ஆச்சுன்னா கதவை திறந்து வெளியே விட்டுறானுங்க. கேட்கறதுக்கு அப்படியே ஜெயில் மாதிரியே இல்லை. இங்க பாரு, நிம்மதியா காலையில போனோமா, நம்ம வயல்ல இறங்கி மனசெல்லாம் பூரிச்சு போய் வேலையை பார்த்தோமா, மத்தியானம் வயிற்ற நிரப்பிட்டு மரத்துக்கு அடியில ஒரு தூக்கத்தை போட்டோமா, அப்படியே சாயந்தரம் ராத்திரி ஆற அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோமா. ஆஹா ஆஹா, அந்த நேரத்துல மண் மாசத்தோட வீசுற அந்த காத்து அப்படியே கண்ணை மூடிட்டு அனுபவிச்சு பாரு. நீயே இங்க ஃபேனை போட்டு புழுக்கத்தில் நெளிஞ்சிட்டு இருக்கிற, அங்க கடவுளே காத்தா வீசுறான். தத்துவம் ஒன்னி ஒருத்தி மதிச்சு கட்டிக்கிட்டா பாரு. கிறுக்கு பிடிச்ச. அதுக்கு பேர் கிறுக்கு இல்லம்மா, காதல். மணி ஆச்சுரா, இல்லைன்னா இந்த விளக்கு மத்த எடுத்து 4 சாத்து சாத்திருப்பேன். இந்தா கட்டையில போறேன். இந்த கருமத்துக்கு 20 ரூபா வாங்கிட்டா. காது போங்கடா, இங்கேயே படுத்துறாதீங்க. என்னத்த முகம் முடிக்கிற? வாசனை. வாசனையா? நான் பர்ஃப்யூம் எதுவும் போடலையே. பர்ஃப்யூம் இல்லடா, மண் வாசனை. எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அதான்.
ஆம்புலன்ஸ் வண்டி எவனும் வர மாட்டேங்க. சீக்கிரம் வாங்க. ம் 5 நிமிஷம் லேட்டாக இருந்தால் பொண்ணு போயிருக்கோம். 10 நிமிஷம் லேட்டாக இருந்தால் ரெண்டும் போயிருக்கோம். டாக்டர் என்ன ஆச்சு? 2 பேரும் சேஃப். பாய் சைல்டு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. இதை எங்கள் கட்சியின் சாதனை என்று சொல்லவில்லை. தாயும் சேயும் நலம் என்று தெரிந்த பிறகே போன உயிர் எனக்கு திரும்பி வந்தது. நள்ளிரவோ நடுப்பகலோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து முதலில் நிற்பேன். ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃப் இல்லாம 10 பேர் செத்து போயிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் டெல்லியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆயுதம் வாங்குறதுல இந்தியா முதல் இடமா? டேய் அவன் கக்கூஸ் போறதுக்கு தண்ணி இல்லடா. நீ முதல் சேனல் மாத்து. ஏண்டி உன் பையன் திருந்தவே மாட்டானா? இந்த நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு இந்த நாட்டு மேலேயே பைத்தியம். ஐயோ கிரீனே, என்னாச்சுண்ணே இப்படி கிடக்குற? அடிச்சு போட்டுட்டாங்கப்பா. எம்எல்ஏவா? என்ன அந்த ஆளை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. நீ எதுக்கு அங்க போன? சும்மா போகலப்பா. ஆரம்பத்தில் கொஞ்சம் தெரிஞ்ச பையன்தான். ரொம்ப அவசரம் ஒரு உதவி கேட்டு போனேன். உதவி அவங்கிட்ட அப்படி என்ன அவசரம்? பொண்ணுக்கு மதுரையிலிருந்து பெரிய சம்பந்தம் கிடைச்சிருக்கு. நல்லா பையன். 2 பேருக்கும் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா மாமியாக்காரி 2 லட்சம் ரூபாய் வரதட்சணையா கேட்கறேன். நான் எங்க போ? சரி தெரிஞ்சு வேணும் எம்எல்ஏ கிட்ட போறேன். நல்லா குடிச்சிருந்தான். சரி தர 2 நாள் பொண்ணை என் கூட அனுப்பு. முத ராத்திரிக்கு புருஷனை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னான். கோபத்துல திட்டேன். இப்படி சாத்து இங்க கொண்டு வந்து போட்டுட்டான். சரி விடுன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கு. நாளைக்கு அடகு வச்சு சேர்த்திடலாம். ஏப்பா இந்த ஊர்ல என்ன நாய் கூட மதிக்காது. உனக்கே தெரியும். என்ன நம்பியா பணம் கொடுக்குற? தகுதி தராதரெல்லாம் பார்த்து செய்கிறது உதவி இல்லைன்னு, தேவைக்கு செய்கிறது தான் உதவி. எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, விடு. சும்மா சொல்லு. விடுப்பா, நீ சொன்னா கேட்க மாட்டேன். சொன்னதானே கேட்க முடியும். இல்லை, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தா இந்த ஊர் எவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? இப்படி படித்த பசங்க எல்லாம் வேணான்னு ஓடித்தாயா நம்ம நாடே நாசமா போச்சு. உன்னை நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒண்ணுமே இல்லாம இத்தனை நல்லது பண்றிய. அரசியல சேர்ந்து இந்த தொகுதி உன் கையில வந்தா எத்தனை நல்லது பண்ணலாம். அண்ணே கண்டதை பேசிக்கிட்டு